வழக்கமா நமக்கு இந்த பீரியட்ஸ் அப்போலாம் ரொம்ப லோன்லியா இருக்க மாரி ஃபீல் ஆகும். அப்புறம் லோவா இருக்க மாரி ஃபீல் ஆகும். நெறைய மூட் ஸ்விங்ஸ் வரும். இதெல்லாம் வந்து உண்மதான். நெறைய பேர் வந்து வீடியோஸ்ல இருக்கிற அளவுக்குலாம் ஹைப் இருக்காது. ரொம்ப சீன் போடாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதெல்லாம் எனக்கு ரொம்ப 100% நடக்கும். எங்க அத்தை வீட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது நானும் யோசிச்சுக்கிட்டே வரேன். நம்ம மட்டும் என் வாழ்க்கையில இப்படியே இருக்கோம். என்ன பண்ணி முன்னேறுறது? என்னென்னலாம் பண்றது? என்ன பண்ணாலும் நமக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம். ஒர்க்காக இருந்தாலும் சரி, நமக்கு நம்ம ஏதாவது பேஷன் ரிலேட்டடாக போனாலும் சரி, எல்லாமே சொதப்பல்ஸாக முடியும். ஏன் அப்படின்னு யோசிக்கும்போது பஸ்ஸு வந்து ஒரு இடத்துல நின்றுச்சு. நிற்கும்போது இவங்கெல்லாம் வந்து வாங்கிக்கிறீங்களா வாங்கிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்கலேருந்து வாட்டர் பாட்டிலு. வழக்கமாக பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸு நின்னாலே வந்து வாழைப்பழம் வாங்கிக்கிறீங்களா, அப்புறம் மல்லாட்டை வாங்கிக்கிறீங்களா, அண்ட் தென் தண்ணி பாட்டில் வாங்கிக்கிறீங்களா, நாவப்பழம் வாங்கிக்கலாம் வந்து நிற்பாங்க. ஸோ நான் இதை யோசிச்சுட்டு இருக்கும்போது இவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் விற்கும்போது நான் யோசித்தது ஒன்று தான். அட்லீஸ்ட் உனக்கு இவ்வளோ சொகுசான வாழ்க்கை கிடச்சிருக்கு, நீ ஏன் அதை வந்து யோசித்து யோசித்து ஃபீல் பண்ணிகிட்ருக்க? இவங்கெல்லாம் பாரு, அவங்கெல்லாம் இந்த வயசு வரைக்குமே அவங்க ஓடி ஓடி சம்பாதிக்கணும். அவங்களுக்கு படிப்புன்னு ஒன்று இல்லை. அவங்க இன்றைக்கி ஓடினா தான் அவங்க கையில் காசு இருக்கும். அந்த காசை வச்சு தான் அவங்களுக்கு சாப்பாடு. ஒரு வேளை அவங்களுக்கு 2 பசங்க குட்டி குழந்தைங்கள்லாம் இருந்ததுன்னா அவங்க எப்படி காப்பாற்றுவாங்க? அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்போது. நீ இவ்வளோ சொகுசாக இருக்கும்போது நீ வந்து இவ்வளோ யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்குள்ளே நானே என்னை திட்டிக்கிட்டேன். இப்போவே நம்ம ட்ரீம் லைஃப் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். பல பேரோட ட்ரீம் லைஃப். இதையே நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்காமல் இருக்கிறோம். இதை விட வேர்ஸ்ட் லைஃப்க்கு போனால் அது நம்மளால் தாங்கிக்க முடியாதுல்ல. அட்லீஸ்ட் இருக்கிற மொமெண்ட்டு ஹாப்பியாக இருந்துக்கணும்னு நினச்சிக்கிட்டேன். இப்போ ஒரு வாட்டி ஃபெயில் ஆகிறோமா, அதில் ஏஞ்சி வர்றதுக்கு பார்க்கணும். ஐயோ ஃபெயில் ஆகிட்டோமே, நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, நம்மளால் ஏஞ்சிக்கவே முடியாதுன்னு யோசிக்காமல் அகெயின் அண்ட் அகெயின் அதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணுன்றதை நான் கற்றுக்கிட்டேன். நான் சொல்கிற இந்த விஷயம் எல்லாருக்கும் ரிலேட் ஆகுமான்னு தெரியாது. பட் ஓவர் திங்க் பண்ணுற எல்லாருக்குமே இது ரிலேட் ஆகும்.